வாராகி தாயார வழிபாடு பண்றதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாட்களும் குடும்பத்துல எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய இருக்கு. அம்பிகை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுவாளா? அவ குழந்தை மாதிரி தாராளமா பயன்படுவா. உக்ர தேவதை வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் பல விஷயம் சொன்னாங்கம்மா. காரணம் என்ன அப்படின்னு, இந்த மாதிரி வாராகி தாயாரு எதுக்கு கும்பிடணும் நம்ம ஒரு பெரிய பட்டியல் இட்டுட்டே போலாமா. உன் மனசுல உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னா நீ, நமக்கு பித்ருக்கள் சாபம் இருக்கு அப்படின்னா தேங்காயில வாராகிக்காரனிடம் வாதாடாதே அப்படிம்பாங்க. நீ வாராகிய கும்பறிய உன்னை பாட்டு நான் ஒதுங்கி போயிடும். ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஆஷாட நவராத்திரி பற்றியும் வாராகியம்மன் வழிபாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி ஜூன் 26 டு ஜூலை 4 9 நாட்கள் நடைபெற இருக்கு. ஸோ இந்த 9 நாட்களும் எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணுவாங்க, வாராகியம்மனை எப்படி வழிபடணும், இந்த முறைகள் சம்பந்தமா கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாமா, கண்டிப்பா. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்றது குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. நவராத்திரி அப்படின்னாலே 9 இரவுகள் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த 9 இரவுகளும் பாத்தீங்கன்னா அம்பிகையை சாட்சாத் வழிபாடு பண்ணக்கூடிய இரவுகள் அப்படின்றது உண்டு. நிறைய பேர் பாருங்கம்மா வருஷ கணக்கா காத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த நவராத்திரிகள் வருதா, 4 விதமான நவராத்திரிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த நவராத்திரிகள் வருதா அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. இது சாத்வீக வழிபாடு செய்யறவங்களும் சரி, தாந்திரீக வழிபாடு செய்யறவங்களும் இந்த நவராத்திரி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அம்பிகையை வழிபாடு பண்ணும்போது அதனோட பலன் பன்மடங்கா பெருகும் அப்படின்றது ஐதீகம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா வாராகி தாயார வழிபாடு பண்றதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாட்களும் தாயாருக்கு பிரியமான நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பஞ்சமி போது தாயார வழிபாடு பண்றோம் அப்படின்னா பிரியமுடன் ஏற்பால் வாராகி அப்படிம்பாங்க. அதுவும் ஆஷாட மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி தாயாருக்கு அதீத பிரியம் அப்படின்னு சொல்றது உண்டு. பொதுவாக பாருங்கம்மா, நம்ம வாராகி தாயாரை பார்க்குறோம் அப்படின்னாலே அவ பாத்தீங்கன்னா ஏற்கலப்பையும் உலக்கையுடன் காட்சி கொடுப்பாள் அப்படிம்பாங்க. உழவர்களுக்கு அருளும் தாய் அவ அப்படிம்பாங்க. அப்ப இவ உழவர்களுக்கு மட்டும்தான் அருளும் தாயா? இல்லம்மா, வாராகி தாயாரனோட வழிபாடு பல விதத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். எது அவ என்னென்ன பிரச்சனைகளை போக்கக்கூடியவ அப்படின்னு மக்களுக்கு அவளோட அருமைகளையும் பெருமைகளையும் ஒரு 4 வரியில சொல்லலாம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நாட்டுல பஞ்சம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா வாராகி தாயார வழிபாடு பண்ணணும். விவசாயம் செழிக்க வாராகி வழிபாடு. 2வது ஒரு பெண்கள் பாருங்க, நான் எந்த தப்புமே செய்யலம்மா, என் மேல எந்த தப்பும் இல்லை, ஆனா அவங்க மேல இருக்க தப்ப மறைக்க என் மேல பழிய போட்டுட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்ன தலைகுனிய வச்சுட்டாங்க, நான் தப்பு செய்யல அப்படின்னா அப்ப அவ நியாயம் கேட்கிறா அப்படின்னா எந்த தாயார் கிட்ட நியாயம் கேட்கணும் அப்படின்னா வாராகி கிட்ட தான் நியாயம் கேட்கணும். யார் உன் மேல வீண் பழி போட்டாங்க, யார் உன்னை பெண்ணுன்னும் பார்க்காம பாவம்னும் பார்க்காம உன்னை அசிங்கப்படுத்தினாங்க, அவங்களுக்கு பதிலடி கொடுக்க யார் உகந்த தலைவி அப்படின்னா வாராகி அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உரிய கடவுள் வாராகி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மா என்ன பண்ணிட்டாங்க, 3 பேருக்கு சொத்து பத்து கொடுத்துட்டாங்க, ஒரு பையனை ஒண்ணுமே இல்லாம விட்டுட்டாங்க. அப்ப அந்த பையன் யார்கிட்ட போய் முறையிடணும் அப்படின்னா, சொந்த அம்மா நல்லது செய்யல, அப்ப இந்த அம்மா நல்லது செய்வா, உனக்கு சேர வேண்டிய சொத்தை வட்டியோட யார் வாங்கி கொடுப்பா அப்படின்னா வாராகி. புரியுதுங்களா? இல்லம்மா, எங்க குடும்பத்துல என்னமோ சொத்து பத்து கொடுத்துட்டாங்க, பக்கத்து நிலத்துக்காரன் எங்கள்த புடிச்சிட்டா. இப்ப அந்த மாதிரி நடக்குது தானம்மா. நம்ம எங்கேயோ இடம் வாங்கி வச்சிருப்போம், பக்கத்துல எவனோ வந்திருப்பான், அவனுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு நிறைய இருக்கும், ஆள் பலம் இருக்கும், படபலம் இருக்கும், கட்சி பலம் இருக்கும், இப்படி எத்தனையோ இருக்கும். அவன் அதை புடிச்சிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவங்களை எதிர்த்து செயல்பட முடியாது இல்லைங்களா? ஏன்னா மக்கள் நிறைய பேர் அவங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. அப்ப யார் காலை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா வாராகி காலை தான் பிடிக்கணும். ஏன்னா மனுஷங்க தான் அவங்க கூட, தெய்வமே நம்ம கூட, நம்ம தோத்துற மாட்டோம், ஜெயிச்சிடுவோம்
அப்படின்னு நம்ம தாராளமா வாராகி காலை பிடிக்கலாம். இதுக்கும் மேல இன்னும் நிறையம்மா குடும்பத்துல எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய இருக்கு. செய்வினை இருக்கு. இப்ப இந்த செய்வினை எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க ஆமா. தானம்மா. இது வந்து ரொம்ப வீரியமா பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப வீரியமா பண்ணணும் அப்படின்னா தசமகா வித்யாக்களை வச்சு பண்ணணும். ம். இப்ப தசமகா வித்யாக்களை வச்சு செய்வினை பண்றவங்கலாம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. ம். பொதுவா இப்ப செய்வினை செய்றவங்க எல்லாம் எதை வச்சு பண்றாங்க அப்படின்னா, முதல்ல தசமகா வித்யாக்கள் அவங்கள வச்சு நம்ம செய்வினை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்கள வச்சு தான் நம்மளால எடுக்க முடியும். ஓ. ஏன்னா அம்பிகை. ம். அம்பிகையினோட 10 சொரூபம். அம்பிகை இந்த மாரி விஷயத்துக்குலாம் பயன்படுவாளா? அவ குழந்தை மாதிரி தாராளமா பயன்படுவா. அதுக்கப்புறம் அவ கீழ வந்து பாருங்க 64 யோகினிகள் இருக்காங்க. அவங்க கீழ டாக்கினிஸ், யக்ஷினிஸ், பூத, பிரேத, பிசாசங்கள், சாத்தான்கள் இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த மாரி சின்ன சின்ன விஷயம்லாம் செய்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பூத, பிரேத, பிசாசங்கள வச்சு ஒரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது. அவங்க நல்லா வாழறாங்களேன்னு ஒரு வயித்தெரிச்சல்ல இந்த மாரி செய்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யார் கால பிடிக்கணும் அப்படின்னா, வாராகி தாயாரோட கால தான் பிடிக்கணும். இந்த மாரி வாராகி தாயாரை எது எதுக்கு கும்பிடணும் நம்ம ஒரு பெரிய பட்டியலிட்டுட்டே போலாமா. ம். இருந்தாலும் பதிவு பெருசாயிடும். அதனால நம்ம ரத்தின சுருக்கமா இந்த விஷயத்த சொல்லிட்டோம். பொதுவாவே வந்து பாருங்கம்மா, வாராகி தாயாரோட வழிபாடு அப்படின்னா, வாராகிய பார்த்தீங்கன்னா, நான் நடுவுல சமூக வலைத்தளத்துல பார்த்தேன். வாராகிய வீட்ல வச்சு கும்பிடக்கூடாது. நீங்க கூட ஆமா. பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? ஆமா, வழிபடுறாங்க. வாராகி விக்கிரகம் வீட்ல வைக்கக்கூடாது. வாராகி தாயார் உக்ர தெய்வமா இருக்காங்க. உக்ர தெய்வத வீட்ல வச்சு கும்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் பல விஷயம் சொன்னாங்கம்மா. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தாயார வழிபாடு பண்ணிட்டே இருக்கும்போது தாயாருக்கு உயிர் வந்துரும். ம். தாயாரோட நடமாட்டம் வீட்ல இருக்கும். அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அப்படின்னா ஒரு விதத்துல உண்மைதான். தாயார நம்ம வழிபாடு பண்ணிட்டே இருக்கும்போது தாயாருக்கு உயிர் வந்துரும். தாயாரினோட நடமாட்டம் இருக்கும். பொதுவா தாயாரினோட நடமாட்டம் இருக்குன்னா, அவ காலடியில இருக்க பூத, பிரேத, பிசாசங்கள் வீட்ல நடமாடுவாங்க. அப்படின்றது சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஒரு விதத்துல உண்மைதான். அப்ப கும்பிடலாமா வேண்டாமா? தாராளமா கும்பிடலாம். என்னங்க பூத, பிரேத, பிசாசங்கள்லாம் வீட்ல ம். நடமாடும்ன்றீங்க, கும்பிடலான்றீங்களே. உங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஆமா. அம்மா, பூத, பிரேத, பிசாசங்கள்லாம் வீட்ல நடமாடுது, கண்ணெதிர்க்கே நடமாடுது அப்படின்னாலும் தாயாரோட காலடியில இருக்கவங்க. தாயார் அங்க தானம்மா இருக்கா? ம். ம். இப்ப நீ தாயார கும்பிடுற, தாயாரினோட அனுக்கிரகம், தாயாரினோட காலடியில இருக்கவங்க உன் வீட்ல சுத்துனாங்க அப்படின்னாலும், தாயார் அந்த வீட்ல தானே இருக்கா. ம். அவங்களுக்கெல்லாம் கடவுள் யாரு? தாயார் தான். ம். அப்ப தாயார நீங்க கும்பிடுறதுனால, நீங்களும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தெய்வமா தான் தெரிவீங்களே தவிர, அவங்க உங்கள கெடுக்க மாட்டாங்க. அப்போ முறையா வந்து பூஜை பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா, பின் விளைவுகள் வருமா அதனால? பின் விளைவுகள்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தாயாரோட ஒரு வாசம் அப்படின்றது குறைஞ்சிடும். அதாவதும்மா, நம்ம சூழ்நிலை காரணமா பூஜை சரியா பண்ணல அப்படின்னா, கடவுள் நம்மள தண்டிக்க மாட்டாங்கம்மா. ம். கடவுளுக்கு தெரியும். அம்மா, உனக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு தெரியாது. தாயாருக்கு தெரியாதா 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு? அப்ப 10 வருஷம் கழிச்சு உனக்கு பூஜை பண்றதுக்கான பிராப்தம் இல்ல அப்படின்றது அவளுக்கு தெரியும். இப்ப நீ ஆசையில வாங்குற, விக்கிரகத்த வைக்கிற, வழிபாடு பண்ற, ஆத்மார்த்தமா பூஜை பண்ற, அம்மா, அம்மா, அம்மான்னு உருகி உருகி வேண்ட்ற, நாளைக்கு உடல்நல உபாதைகள் வந்துருச்சு, உனக்கு செய்ய முடியல, அவ என்ன பண்ணுவா? உன்ன உடனே தண்டிச்சுடுவாளா? அப்படியெல்லாம் கிடையாது. அகிலலோக அன்னைமாவ பொதுவா வந்து பாருங்க, வாராகி தாயார் லலிதா பரமேஸ்வரி தாயாரோட படைத்தலைவி, படை சேனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ அம்பிகையினோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அம்பிகையினோட சொரூபம்ன்றதுனால அம்பிகையினோட கருணை, கடாட்சம், கருணை பார்வை அப்படின்றது இவளுக்கும் இருக்கும்மா. ம். புரியுதுங்களா? அப்ப உக்ர தேவதைகளை வீட்ல கும்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்ல. கும்பிடலாம். ஆனா சில நியமங்கள் நம்ம கடைபிடிக்கணும். ம். சில நியமங்கள் அப்படின்னா, நம்ம விக்கிரகம் வைக்கிறோம் அப்படின்னா, மாசத்துல ஒரு நாளாவது அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் அப்படின்றது பண்ணணும். இது பண்ணலாம் இல்லைங்களா? ம். நம்ம தினம்தோறும் ஆசையா, "அம்மா, அம்மா இந்தா சாப்பிடு." இப்ப விக்கிரகத்துக்கு நீ பூஜை பண்ண உயிர் வந்துரும். உயிர் வந்துடுச்சு அப்படின்போது, இப்ப நீ வீட்ல உன் குழந்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமா, குழந்தைய விட்டுட்டு நீ பாட்டுன்னு 10 நாள் வீட்டுக்கு பூட்டிட்டு போயிடுவியா நீ வெளியூருக்கு? இல்ல 1 மாசத்துக்கு பூட்டிட்டு போயிடுவியா? அப்ப தாயார விட்டுட்டு நீ எப்படி போலாம்? அப்ப போகவே கூடாதா? போலாம். தாயாருக்கு இந்த அரிசி, பருப்பு, இந்த பிஸ்கட் பாக்கெட்டு அதெல்லாம் கெட்டு போகாது இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு டப்பால போட்டு ஒரு சொம்பு ஃபுல்லும் தண்ணி வச்சுட்டு, "அம்மா நான் 10 நாள் ஊருக்கு போறேன். ம். உன்ன நான் நெனச்சுட்டே தான் இருப்பேன். நீ இங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு." சொல்லிட்டு போணும். ம். எளிமையான விஷயம். அதுதாம்மா நம்ம வந்து அந்த தாயாருக்கு அப்படின்னு பிரிஃபரன்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. தாயார தாராளமா வீட்ல வச்சுக்கலாம். அந்த விக்கிரகம் வந்து எந்த அளவுல இருக்கணும் மேம்? பொதுவா சொல்றது என்னன்னா, கட்டை விரல் சைஸ்ல தான் விக்கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விதிமுறைகள் கிடையாது. உன் மனசுல உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னா, நீ இவ்ளோ பெரிய விக்கிரகம் கூட வச்சுக்கலாம். உன் அளவு விக்கிரகம் கூட வச்சுக்கலாம். ம். உன்ன மாதிரியே ஒரு வாராகி சிலைய கூட நீ வீட்ல வச்சுக்கோ. நீ வழிபாடு பண்ணு. அந்த சிலைக்கு உயிர் வந்து தாயார் நிதர்சனமா அதுல குடியேறுவா. அதுக்கப்புறம் நீ அவள பத்திரமா பார்த்துக்கோ. ஆசையா பார்த்துக்கோ. பத்திரமா பார்த்துக்கோ. விழுந்து விழுந்து பார்த்துக்கோன்றத விட ஆசையா பார்த்துக்கோ. ம். ஆசை கண்களோட நீ அவள பார்த்தாலே அது மட்டுமே போதுமானது. முடியும்னா மாசத்துல ஒரு முறையாவது நீ அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும். தினம்தோறும் நெய்வேத்தியம் சாப்பிடுறதுக்கு அப்படின்றது தாயாருக்கு குடுக்கணும். உன்னால முடிஞ்ச பூஜை ம். அப்படின்றது நீ செய்யலாம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, தாயார் வந்து உக்ர ஸ்வரூபிணி தான்.
பார்த்தா அதாவது மனித உடலும் காட்டுப்பன்றியின் முகம் கொண்டவள் தான். பொதுவா நம்ம காட்டுப்பன்றியை சாமானிய பன்றியோடு ஒப்பிட முடியாது. சாமானிய பன்றி வந்து பாத்தீங்கன்னா சாக்கடையெல்லாம் உருண்டு பெறலும். ஆனா காட்டுப்பன்றி அப்படி கிடையாது. மண்ணினோட ஆழமா தோண்டி செடிகளோட மரங்களோட வேர்களை எடுத்து சாப்பிடும். அப்ப வாராகி தாயாரும் அப்படிதான். ஆழமா நம்ம அவளை வழிபாடு பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆழமா நம்ம கர்ம வினைகளை நோண்டி எடுக்கக்கூடியவ அப்படின்றதுதான் தாயாரோட தாத்பரியம். உக்கிரமா இருந்தாலும் குழந்தை மாதிரி தான் வாராகி தாயார். தாராளமா தினம்தோறும் வாராகிய வழிபாடு பண்ணலாம். வீட்ல வச்சுக்கோங்க, வீட்ல வழிபாடு பண்ணுங்க. எந்த தப்பும் இல்ல. புரியுதுங்களா? இப்ப இந்த 9 நாட்களும் தாயார வழிபாடு பண்றோம் அப்படின்னா, விக்கிரகம் இருக்குன்னா, பொதுவாவே வந்து விக்கிரகத்த முன்னிறுத்தணும். பொதுவாவே வீட்ல விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்றாங்க அப்படின்னா, முன்னிறுத்தி தான் வைப்பாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் விசேஷமா விக்கிரகத்த முன்னிறுத்தணும். ஒரு மண போட்டு, அந்த மணைக்கு மேல ஒரு நீலம், இல்ல கருநீல வஸ்திரம் போட்டு, வாராகி தாயாரோட விக்கிரகத்த முன்னிறுத்தி, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தூப தீபம் தினம்தோறும் ஏத்தி, இதுல நெறைய பேருக்கு சந்தேகம் வரும். அம்மா தீபம் நெய் தீபமா? ஆமணக்கு எண்ணெயா? எள்ளெண்ணெயா? அவங்கவங்களோட வசதிய பொறுத்துமா. தாயார் வந்து நீ ஆமணக்கு எண்ணெய் போட்டு விளக்கேத்து. நீ எனக்கு நெய் தீபம் தான் ஏத்தணும். அப்பதான் நான் உனக்கு வந்து பலன்களை கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லல. நீ என்ன எனக்கு கொடுக்குற? நான் உன்னை பார்க்கவே இல்ல. நீ எவ்வளவு பாசமா என் மேல இருக்க? அதுதான் ஒரு கடவுளும் பார்க்குறாங்க. நீ விரதம் இருந்து வழிபாடு பண்றிய உன்னோட இஷ்டம் தான். நீ 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு வழிபாடு பண்றிய அதுவும் உன்னோட இஷ்டம் தான். பொதுவா நவராத்திரி தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இறை சக்தி சட்டுன்னு கிடைச்சிடும். இறை ஆற்றல் டக்குன்னு கிடைச்சிடும். அதனாலதான் அந்த தாந்திரிகவாதிகளும் சாத்விகவாதிகளும் ஒரு வருஷம் காத்துட்டு இருப்பாங்க. வாராகி வழிபாடு பண்றவங்க இப்ப இந்த காலகட்டத்துக்கு காத்துட்டு இருப்பாங்க. அம்பிகையை பல சுரூபமா வழிபாடு பண்ணுவாங்க. அவங்களும் காத்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து பாருங்க உபவாசம் இருந்து வழிபாடு பண்றோம் அப்படின்னா பலன் பன்மடங்கா இருக்கும். அவங்களோட இப்ப எனக்கு வயதாயிடுச்சுமா, நான் மருந்து சாப்பிடுறேன், எனக்கு வயோதிகம் இருக்கு. அப்ப நீ உபவாசம் இருந்து வழிபாடு பண்ண வேண்டாம். நீ 3 நேரமும் திருப்தியா சாப்பிடு, தாயார வழிபாடு பண்ணு. புரியுதுங்களா? தாயாரோட மகிமைகள் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்திமா. இப்போ என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் நம்ம பண்ணலாம்? மாதுளம் பழம் ரொம்ப பிடிக்கும் வராகி அம்மனுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, தாயாருக்கு மாதுளம் பழம் வைக்கலாம். வெண்ணெயோடு கூடிய தயிர் சாதம் வைக்கலாம். ஆம வடை வைக்கலாம். அதுக்கப்புறம் பயிறு போட்டு அடை, பயிறு போட்டு வடை, பயிறுகள் போட்டு கொழுக்கட்டை, சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்குமா தாயாருக்கு. ஏன்னா அவளோட தன்மையே வந்து பூமிக்கு அடியில இருக்க கிழங்கு எடுத்து சாப்பிடுறவ தானே. அப்ப என்ன பண்ணலாம்னா, சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு அதுல சர்க்கரையோ வெல்லமோ போட்டு நம்ம உருண்டை மாதிரி புடிச்சு வச்சு அவ சாப்பிட போறது இல்ல. அவ சூக்ஷ்ம ரூபத்துல தான் சாப்பிட போறா. இந்த 9 நாட்களும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் அப்படின்றது வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம். இது வழிபாடு பண்றதே கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிரம்மாண்ட புராணத்துல ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதாவது பிரம்மாண்ட புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாதசுரன் அவனை வந்து வதம் செய்ய லலிதா பரமேஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா கிளம்பும் போது அவளோட கிரி சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயாரை எழுந்தருள செஞ்சாலாம். எழுந்தருள செய்யும் போது சுத்தி இருக்க தேவதைகள் எல்லாம் அவரை வந்து போற்றி பாடினாங்களாம். அதுல வந்து அவளோட 12 நாமாக்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த 12 நாமாக்களை நம்ம சொல்லி வழிபாடு பண்ணாலே தாயாரோட முழுமையான கடாட்சம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 12 நாமாக்களும் வந்து பாருங்க தாயாரோட 108 போற்றி அப்படின்னு இருக்கு. அந்த 108 போற்றியில வந்துரும். எதுவுமே இல்லையா? ஓம் வார்த்தாளியை நமக, ஓம் வார்த்தாளியை நமக, ஓம் வார்த்தாளியை நமக. இதையே 108 முறை சொல்லி கூட நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம். அவளோட கருணை பார்வை, அவளோட கடாட்சம் அப்படின்றது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அந்த 12 நாமங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? அதாவது பஞ்சமி அப்படின்றது ஒரு ஞாபகம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஓம் பஞ்சமியை நமக அப்படிம்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சங்கேதா, தண்டநாதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாகேலா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிஜ்ஞை. இது வந்து பாத்தீங்கன்னா 12 நாமம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு தண்டநாதா அப்படின்னா ஓம் தண்டநாதா போற்றி, ஓம் வார்த்தாளி போற்றி, ஓம் பஞ்சமியே போற்றி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கணும். இல்லையா நம்ம வந்து பாருங்க வார்த்தாளியை நமக்கு, வார்த்தாளியை நமக்கு, ஓம் பஞ்சமியை நமக்கு, ஓம் பஞ்சமியை நமக்கு இப்படியும் சொல்லிக்கலாம். இதெல்லாம் தாயாருக்கு பிரியமான நாமக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா. இப்போ வராகி அம்மனுக்குமே தேங்காயில நெய் தீபம் போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த 9 நாட்களும் அதை பண்ணலாமா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பரிகார தீபம்மா. பொதுவா வந்து பாருங்க நம்ம வெள்ளை பூசணியில தீபம் ஏத்துறது, தேங்காயில தேங்காய் எண்ணெய் போட்டு நம்ம வந்து பாருங்க இது நம்மளோட பிரச்சனைகளை பொறுத்து. நம்மளுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னா சிகப்பு திரி போட்டு ஏத்தணும். சரிங்களா? நமக்கு பித்ருக்கள் சாபம் இருக்கு அப்படின்னா தேங்காயில தேங்காய் எண்ணெய் போட்டு வாழைத்தண்டு திரி போட்டு ஏத்தணும். நம்மளுக்கு செல்வம் செழிக்கணும் அப்படின்னா தேங்காயில தேங்காய் எண்ணெய் போட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாமரை தண்டு திரி போட்டு ஏத்தணும். குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா
துர்சக்திகள் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னா தேங்காயில தேங்காய் எண்ணெய் போட்டு பேய் விரட்டி திரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது போட்டு ஏத்தணும். ஆனா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது தேங்காய் எண்ணெயும் போட்டு ஏத்துறது உண்டு, வேப்பெண்ணெயும் போட்டு ஏத்துறது உண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பரிகார விளக்கு. பரிகார விளக்கு அப்படின்றது வீட்டுக்குள்ள ஏத்துறது. நாங்க வந்து சொல்றது இல்லம்மா. அறிவுறுத்துறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, பரிகார விளக்குலயும் சிலது ஏத்தலாம். இப்ப இந்த தேங்காய் உடைச்சு ஏத்துறது, எலுமிச்சம்பழம் உடைச்சு ஏத்துறது, எலுமிச்சம்பழத்த வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ராஜக்கனி, ஜம்பு வீரப்பழம், வெற்றிக்கனி இப்படியெல்லாம் சொன்னாலும், அத வந்து நம்ம வீட்ல கட் பண்றது அப்படின்றது, அது ஒரு பலி குடுக்குற கணக்காகும். இப்ப ரொம்ப சாத்வீக வழிபாடு. இப்ப தாயார கூட வந்து பார்த்தீங்கன்னா, சாத்வீகமா தான் வழிபாடு பண்ணணும். எந்த உக்ர தேவதையா இருந்தாலும் வீட்ல வழிபாடு பண்றோம் அப்படின்னும்போது, இப்ப சுடலையா இருந்தாலும் சரி, நெறைய பேரு இந்த தாந்திரீகவாதிகள்லாம் வாராகியே வந்து தாந்திரீக வழிபாடு முறை அப்படின்றது இருக்கதாம்மா செய்யுது. தாயாருக்கு கவுச்சு குடுத்து வழிபாடு பண்றதும் இருக்கதான் செய்யுது. ஆனா அதெல்லாம் வந்து பாருங்க, குடும்பத்துல வந்து செய்யறது நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். காளியே நீ கும்பிடுற அப்படின்னா கூட காளிய விட உக்ரம் யாரும் இல்ல இல்லைங்களா? காளிய கும்பிடுற, காலபைரவன கும்பிடுற, வாராகிய கும்பிடுற, இவங்க எல்லாரையும் இவங்கலாம் குழந்தை மாதிரி. இவங்கள நீ எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அங்க போய் அவங்கள அடிச்சுட்டு வேணா அடிச்சுட்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "வாராகிக்காரனிடம் வாதாடாதே" அப்படிம்பாங்க. நீ வாராகிய கும்பிடுறியா, உன்ன பாட்டு நான் ஒதுங்கி போயிடணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அ ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு தெளிவான சிந்தனை, ஞானம், புத்தி கூர்மை அதெல்லாம் இருக்கும். நம்மளால பேசி ஜெயிக்க முடியாது. அப்படின்னு ஒரு ஆங்கிள்ல சொல்லலாம். இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, தாயாருக்கு தாயாரோட பக்தர்கள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அதெல்லாம் தாயார் பார்க்க மாட்டா. என் பக்தன நீ வந்து சீண்டிட்டியா? என் மனச நீ கஷ்டப்படுத்திட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு யாரு தன்னோட பக்தனோட மனச கஷ்டப்படுத்தினாலும், பக்தையோட மனச கஷ்டப்படுத்தினாலும், தாயார் அங்க உக்கிரமாயிடுவா. அப்ப இப்ப எங்க வீட்டுக்காரியே வந்து பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, நாங்க அவங்களுக்கு சில கொஞ்சம் அமௌண்ட்லாம் குடுத்துருக்கோம். ஆனா, அவர் வாராகி தாயார ரெகுலரா கும்பிடுவார். அப்ப நான் எங்க ஹஸ்பண்ட் நான் வந்து அவர்கிட்ட காசு நம்ம குடுத்தத கேட்கலான்னு நெனைக்கிறேன் தீபா அப்படிங்கும்போது நான் சொல்லுவேன். வேண்டாம் கேட்காத. அவர் வாராகி கும்பிடுறாரு. நீ கேட்காத. அவரா குடுக்கும்போது குடுப்பாரு. தாயார கும்பிடுறவங்க நேர்மையா தான் இருப்பாங்க. குடுப்பாங்க. வெயிட் பண்ணு அப்படின்றது சொல்லுவேன். காரணம் என்னன்னா, தாயாருக்கு அதெல்லாம் தெரியாது. அதே மாரி காளிய கும்பிடுறவங்கள நம்ம தூர தான் நிக்கணும். அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ, நேர்மையா நடந்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க கிட்ட போய் நம்ம சண்டைக்கு போகக்கூடாது. போனா அங்க தாயார் உக்கிரமாவா. எதுக்கு? அ பொதுவா ஆத்மார்த்தமா கும்பிடுறவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. சில பல தப்பான விஷயங்களுக்கு கும்பிடுறவங்க கிட்ட நம்ம முதல்ல பழகவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். 2 விதமாவும் நம்ம சொல்லலாம். இப்போ வராகி அம்மனே வராகி அம்மன் வழிபாடு செய்றவங்களுக்கு கனவுல வருவாங்கல்ல மேம். சோ அந்த ஆமாமா. மாரி கனவுகள் வந்தா என்ன மாதிரியான பலன்கள்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, வாராகி தாயார்ல ஸ்வப்ன வாராகி வழிபாடு அப்படின்னே ஒண்ணு இருக்குமா. ஸ்வப்ன வாராகி வழிபாடுன்னா, நான் வழிபாடே ஸ்வப்ன வாராகிய கும்பிடுறேன். அப்ப எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் தாயார் ஸ்வப்னத்துல வந்து நம்ம கூடவே இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்க மாரி, அவ கனவுல வந்து அதுக்கு பதில் சொல்லுவா. புரியுதுங்களா? அந்த மாரி வழிபாடும் இருக்கு. அது வந்து நித்திரைக்கு முன்னாடி, அந்த வழிபாடு செய்யறது எப்படின்னா, நித்திரைக்கு முன்னாடி அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து பெட்ல படுக்கக்கூடாது. பூமி சாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சித்தி ஆவர வரைக்கும். பூமி சாயான்னா தரையில படுத்துக்கணும். நம்ம எந்த இடத்துல ஃபோட்டோ வச்சு தாயார வழிபாடு பண்றோமோ, அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் வழிபாடு பண்ணணும். இது 48 நாள் இருக்கு, 90 நாள் இருக்கு, 120 நாள் இருக்கு. தாயாரினோட பலவிதமான மந்திரங்கள் இருக்கு. பீஜ மந்திரம் இருக்கு, 8 அக்ஷர மந்திரம் இருக்கு, 21 அக்ஷர மந்திரம் இருக்கு. இந்த மந்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சவாலாக் அப்படிம்பாங்க. அப்படின்னா 1,4 லட்சம் நம்ம வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா தாயார் அங்க சித்தியாவா. நீ அதுக்கப்புறமா அந்த இடத்துல படுத்து தூங்கும்போது, உன்னோட கேள்வி என்ன? உன்னோட பிரச்சனைகள் என்ன? தாயார் கிட்ட சொல்லிட்டு படுத்தா அதுக்கான பதில் அவ வந்து சொல்லுவா. நிதர்சனமா நீ எங்ககிட்ட பேசுற மாரி அவ வந்து பக்தர்கள் காதுல வந்து சொல்லுவா. முன்னாடி நின்னு சொல்லுவா அப்படின்றது உண்டுமா. இது உண்மையும் கூட. எத்தனையோ பேர் அவங்களோட அனுபவங்கள பகிர்ந்திருக்காங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனாலும், ஏதாவது வேணும்னாலும் ஸ்வப்ன வாராகிய வந்து நினைச்சிட்டு நம்ம தூங்கணும். நினைச்சுட்டு தூங்கலாம். வழிபாடு முறைகளும் இருக்குமா அதுக்கு. இந்த மாரி வழிபாடு செய்யாமலே எதார்த்தமாவே ஒருத்தருக்கு வந்து கனவுல வராங்க அப்டின்னா, ஏதாவது அறிவுறுத்துறதுக்கு வருவாங்களா? அது ஆமாமா. அறிவுறுத்ததுக்கு வருவாங்க. அது என்னன்னா, விட்ட குறை, தொட்ட குறை. நான் பூர்வ ஜென்மத்தில தாயாரினோட பக்தையா இருந்திருப்பேன். இந்த ஜென்மத்தில அவ என்ன வழிபாடு பண்ணு அப்படின்னு அறிவுறுத்துறா. நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னோட வழிபாட்டுக்கு இறங்கிட்டேன் அப்படின்னு அறிவுறுத்துறா. நான் வழிபாடு பண்ணிட்டே இருக்கேன். தீராத பிரச்சனை இருக்கேன். கவலைப்படாத மகளே நான் உன் கூட இருக்கேன்னு அறிவுறுத்துறா. இப்படி பல விஷயங்கள், பல சங்கேத் அப்படின்னு சொல்லுவாங்க. பல விஷயங்கள உணர்த்துறா நம்மளுக்கு அப்படின்னு அர்த்தம். உன்னோட வழிபாடு வீரியத்த பொறுத்து உன்னோட கேள்விக்கான பதில் அதிலேயே இருக்கும்மா. நிச்சயமா மேம். ஆஷாட நவராத்திரி பத்தியும், வாராகி அம்மன் வழிபாடு பத்தியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம். நன்றி.